குட் ஈவினிங். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு சொல்லுங்க. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நேத்து என்ன பார்த்தோம்? மீன்ஸ் நேத்துனா ஃப்ரைடே. ஃப்ரைடே தானே லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ ஃப்ரைடே என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ்ல வந்துட்டு பேசிக்கான கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலரு, பேக்ரவுண்ட் இமேஜ் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் HTML ல வந்துட்டு மார்க்யூ பார்த்தோம், டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா சிஎஸ்எஸ்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். ஆக்சுவலி சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. சிஎஸ்எஸ்ங்கிறது வந்துட்டு நீங்க படிக்க 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 இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல படிக்கிறதுலாம் ரொம்ப கம்மி. நீங்க படிக்க படிக்க நீங்க ப்ராஜெக்ட் பண்ண பண்ண நீங்க படிக்கும் போது கூட கிடையாது. நீங்க ப்ராஜெக்ட் பண்ண பண்ணதான் சிஎஸ்எஸ் ஓட நாலேஜ் டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஸ்டைல் தேவைப்படும். அந்த ஸ்டைலுக்கு நீங்க சர்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு சிஎஸ்எஸ் நிறைய தெரிய வரும். ஓகேவா? பட் இங்க நம்ம வந்துட்டு பேசிக்கான டாபிக்ஸ் மட்டும் நம்ம 10 டேஸ்ல வேற ஜாவா ஸ்கிரிப்ட் வேற பார்க்கணும். So, அதனால நம்மளுக்கு லிமிடெட் டைம் தான். அதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம். இன்னைக்கு சிஎஸ்எஸ்ல வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்னதுன்னா சிஎஸ்எஸ் லே அவுட். சிஎஸ்எஸ் லே அவுட்ல வந்துட்டு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, சிஎஸ்எஸ் லே அவுட்ல மெயினான டாபிக்ஸ் வந்துட்டு பொசிஷன்ஸ் அப்புறம் டிஸ்பிளே. இந்த ரெண்டுமே வந்து சிஎஸ்எஸ் லே அவுட்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேவா? சிஎஸ் லே அவுட்ல உள்ள பொசிஷன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சிஎஸ்எஸ் லே அவுட்ல உள்ள பொசிஷன் ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம HTML லேஅவுட் படிச்சோம்ல. சோ அது இப்படிதான் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த சிஎஸ்எஸ் லேஅவுட் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் இப்ப பொசிஷன் ப்ராப்பர்ட்டினா பொசிஷன் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ கவனிச்சுக்கணும். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ்னா டிஸ்பிளே ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ வந்துட்டு அது ஹேண்டில் பண்ணும். ஸோ மெயினா வந்துட்டு பொசிஷனும் டிஸ்பிளேயும் தான் சிஎஸ்எஸ் லேஅவுட்ல ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இன்னைக்கு ரெண்டையும் தான் பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் லேஅவுட்ல உள்ள பொசிஷன்ஸ் அண்ட் தென் டிஸ்பிளே பார்க்க போறோம். சோ நான் இப்போ பொசிஷன்ஸ உங்களுக்கு நான் இந்த பிபிடில எக்ஸ்பிளைன் பண்றதை விட டைரக்டா எக்ஸாம்பிள் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆனா பொசிஷன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பொசிஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ல. சோ பொசிஷன்ங்கிறது வந்துட்டு ஒரு எலமெண்ட் என்ன பொசிஷன்ல இருக்கணும். அந்த பொசிஷன்ல மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக்கா இருக்கணுமா, ரிலேட்டிவா இருக்கணுமா, பிக்ஸ்டா இருக்கணுமா, இல்ல அப்சல்யூட்டா இருக்கணுமா, இல்ல ஸ்டிக்கியா இருக்கணுமா. சோ இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவா இருந்தா என்ன நடக்கும், பிக்ஸ்டா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஆக்சுவலி பிபிடில உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க தியரியா வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு ஃபைல் ஓபன் பண்ணியாச்சு. சோ இதுல ஒரு 3 டிவ் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு டிவ், அடுத்து இன்னொரு ஒரு டிவ். ஓகே, இந்த ஒவ்வொரு டிவுக்கும் நான் ஒவ்வொரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டிவ்க்கு கிளாஸ் நேம் வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த செகண்ட் டிவ்க்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா 2 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த தேர்ட் டிவ்க்கு வந்து நான் கிளாஸ் நேம் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா ஒவ்வொரு டிவ்க்கும் ஒவ்வொரு பொசிஷன்ஸ் கொடுத்து, இப்ப ஸ்டாட்டிக்கா இருந்தா அது எப்படி பிஹேவ் பண்ணுது, ரிலேட்டிவா இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நான் என்ன பண்றேன், இங்க ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டிவையும் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இங்க கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். சோ அதனால நான் டாட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றேன். ஓகேவா? டாட் 1ன்னு கொடுத்துட்டு அந்த டிவ்க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்னன்னா அக்வா கலர் கொடுத்துட்டு ஒரு ஹைட் அண்ட் விட்த் கொடுத்துட்டேன். நான் இப்ப என்ன கிரியேட் பண்ண போறேன்னா ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. ஹைட்டும் வித்தும் எப்படி கொடுக்கணும், ஸ்கொயர்ல எப்படி இருக்கும், ஹைட்டும் வித்தும் சேமா இருக்குமா. சோ அதனால நான் ரெண்டுமே 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன்.
விட்த்தும் 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் 100 பிக்சல், விட்த்தும் 100 பிக்சல் கொடுத்துட்டு, இப்ப நான் ரன் பண்ணி பார்க்கும்போது, எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்புறம் இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இது வந்துட்டு மார்ஜின ரொம்ப ஒட்டி இருக்கா? சோ அதுலேருந்து கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். சோ நான் மார்ஜின்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்ஜின்ல இருந்து ஜஸ்ட் 20 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். சோ நான் இங்க என்ன குடுக்குறேன்? காமனா மார்ஜின் அப்படின்னு குடுக்குறேனா, சோ அப்ப என்ன ஆகும்? எனக்கு டாப்ல இருந்து 20 பிக்சல், ரைட்ல இருந்து 20 பிக்சல், பாட்டம்ல இருந்து 20 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் அப்படின்னு 4 சைட்ல இருந்து ஐ மீன் மார்ஜின்ல இருந்து 4 சைட்ல இருந்து எனக்கு 20 பிக்சல் கேப் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நான் இத என்ன பண்றேன்னா, இதே மாதிரி 2வது உள்ள எலிமெண்ட்டுக்கும் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இத வந்து ரெட் கலர் குடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3வது ஒரு எலிமெண்ட். சோ 3வது ஒரு எலிமெண்ட்ட குடுத்துட்டேன். இப்போ இப்ப நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆ அதுல வந்து கலர் சேஞ்ச் பண்ணலையா? இதுக்கு வந்து எல்லோ கலர் குடுத்துருக்கேன். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 ஸ்கொயர் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ நான் இப்போ டிஃபால்ட்டா நீங்க ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு என்ன பொசிஷன்ல இருக்குன்னா, ஸ்டாட்டிக்ல தான் இருக்கும். நீங்க பொசிஷன் ப்ராப்பர்ட்டி குடுத்தாலும் சரி, குடுக்கலனாட்டியும் சரி, டிஃபால்ட்டா அந்த ஒரு எலிமெண்ட் வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். ஸ்டாட்டிக்னா என்னது? எங்கேயுமே மூவ் ஆகாது. அது இருக்கிற பொசிஷன்ல அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டாட்டிக் பொசிஷன். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள எலிமெண்ட்க்கு ஸ்டாட்டிக் அப்படின்னு குடுக்குறேன். ஸ்டாட்டிக் அப்படின்னு குடுத்தா இப்ப நான் இந்த எலிமெண்ட்ட நான் லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? மார்ஜின் லெஃப்ட் குடுத்தீங்கன்னா மூவ் ஆகும். லெஃப்ட்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? லெஃப்ட்ன்னு ப்ராப்பர்ட்டி குடுத்து நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, இங்க இது எலிமெண்ட் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ட தானே ஸ்டாட்டிக்ன்னு குடுத்துருக்கேன். லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்கேன். பட் எனக்கு வந்து மூவ் ஆகல. இதே நான் மார்ஜின் லெஃப்ட்ன்னு குடுத்தேன்னா எனக்கு மூவ் ஆகும். மார்ஜின் லெஃப்ட்ன்னு குடுத்தா எனக்கு மூவ் ஆகும். ஆ அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா இங்க நான் ஆல்ரெடி மார்ஜின் குடுத்திருக்கிறதுனால எனக்கு மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 40 பிக்சல்னு குடுக்குறேன். சோ இப்ப என்ன ஆயிருக்கு? எனக்கு இந்த எலிமெண்ட் மூவ் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இது குடுத்ததுனால எனக்கு இங்க மார்ஜின் லெஃப்ட் ஒர்க் ஆகல. சோ இப்ப என்ன ஆகிருக்கு? நான் மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன குடுத்தேன்? வெறும் லெஃப்ட் குடுத்தப்போ மூவ் ஆகலல்ல. சோ ஸ்டாட்டிக்க பொறுத்தவரைக்கும் லெஃப்ட், பாட்டம், டாப்ன்னு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே எதுல ஒர்க் ஆகாது அப்டின்னா, ஸ்டாட்டிக்ல ஒர்க் ஆகாது. நீங்க வெறும்ன லெஃப்ட் டாப், பாட்டம் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ல ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த எலிமெண்ட் என்ன ஆகாது? லெஃப்ட்ல இருந்தோ, பாட்டம்ல இருந்தோ மூவ் ஆகாது. நீங்க மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட்ன்னு சொல்லிட்டு மார்ஜின்ல இருந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும்? அந்த எலிமெண்ட் மூவ் ஆகும். மார்ஜின் லெஃப்ட்க்கும் வெறும் லெஃப்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட்ங்கிறது வந்துட்டு மார்ஜின்ல இருந்து ஒரு எலிமெண்ட்ட 40 பிக்சல் மூவ் பண்ணும். மார்ஜின்ல இருந்து ஒரு எலிமெண்ட்ட 40 பிக்சல் மூவ் ஆகும். இதே நான் வெறும் லெஃப்ட் 40 பிக்சல்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்னா, அந்த எலிமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து 40 பிக்சல் மூவ் ஆகும். இப்போ இங்க இருக்குதா? இதுல இருந்து இப்ப நான் லெஃப்ட் 40 பிக்சல் குடுத்தேன்னா, எனக்கு அந்த எலிமெண்ட் எங்க இருக்கோ அதுல இருந்து 40 பிக்சல் மூவ் ஆகும். அதுதான் லெஃப்ட். மார்ஜின்ங்கிறது வந்துட்டு அந்த மார்ஜின்ல இருந்து லெஃப்ட் பக்கம். மார்ஜின்ல இருந்து
லெஃப்ட்ல வந்து 40 பிக்சல் மூவ் ஆகுறது. பட் லெஃப்ட்ங்கிறது அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் சைடுல மூவ் ஆகுறது. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு தானே. மார்ஜின்ல இருந்து கனெக்ட் பண்ணி 40 பிக்சல் மூவ் ஆகுறதுக்கும், இப்போ இந்த ஸ்கொயர் இங்க இருக்கு. சோ இதுல இருந்து 40 பிக்சல் மூவ் ஆகுறதுக்கும், லெஃப்ட் சைடுல 40 பிக்சல் மூவ் ஆகுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு தானே. சோ ஸ்டாட்டிக் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வெறும் லெஃப்ட், டாப், பாட்டம் அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்காங்க. மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட் அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். தட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இது வந்துட்டு ஓகே இந்த எலிமெண்ட் இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த எலிமெண்ட் பார்த்துக்கலாம். சோ அடுத்த எலிமெண்ட்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, சோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் நான் என்னன்னு குடுத்துக்கிறேன், ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். பொசிஷன் ரிலேட்டிவ். சோ 2வது இருக்கக்கூடிய ஸ்கொயர் நான் என்னன்னு குடுத்துக்கிறேன், பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். சோ இந்த இந்த 2வது இருக்கிற ரெட் கலர் பாக்ஸ் நான் என்னன்னு குடுத்திருக்கேன், பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்திருக்கேனா. சோ ஸ்டாட்டிக்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது ரிலேட்டிவ். சோ ரிலேட்டிவ்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட், ரைட், பாட்டம் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். தட் மீன்ஸ் ரிலேட்டிவ்னு குடுத்தீங்கன்னா, அந்த எலமெண்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து நீங்க 30 பிக்சலோ, 40 பிக்சலோ மூவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இங்க 40 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட்ல இருந்து 40 பிக்சல் குடுக்குறேன்னா, சோ அந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இருந்து 40 பிக்சல் மூவ் ஆகும். இப்ப நான் இங்க 50 பிக்சல் குடுக்குறேன் அப்படின்னா, இல்ல 100 பிக்சல் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் எந்த இடத்துல இருக்கோ அதுல இருந்து 100 பிக்சல். லைக் நீங்க வந்து ஒரு கயிறு எடுத்து கெட்டி விட்ட மாதிரி. இந்த ஸ்கொயர்ல ஒரு கயிறு வச்சு இங்க வச்சு கெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து டாப்ல இருந்து, ரைட்ல இருந்து, லெஃப்ட்ல இருந்துன்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து டாப், ரைட், லெஃப்ட்ன்னு அது என்ன செய்யும்? மூவ் ஆகும். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இங்க வந்து நீங்க டாப், லெஃப்ட், ரைட் அந்த எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் லெஃப்ட், ரைட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுத்தீங்கன்னா, நீங்க லெஃப்ட், டாப், ரைட் அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், டாப்ல இருந்து 20 பிக்சலுக்கு ஒரு 40 பிக்சல் மூவ் பண்றேன். சோ லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல், டாப்ல இருந்து 40 பிக்சல் மூவ் பண்ணிருக்கேன். 100 பிக்சல் வேண்டாம். லெஃப்ட்ல இருந்து ஒரு ஓகே. சோ நான் லெஃப்ட்ல இருந்து 50 பிக்சலும், டாப்ல இருந்து 20 பிக்சலும் மூவ் பண்ணியிருக்கேன். 40 பிக்சலும் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஸ்கொயர் வந்து எனக்கு மூவ் ஆகி இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்ப இந்த ஸ்கொயர் என்ன ஆயிட்டு இங்க மூவ் ஆகுதா? சோ இங்க மூவ் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணுது? இந்த இதுக்கு மேல எனக்கு மூவ் ஆகிருக்கு. என்ன பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டுக்கு மேல இந்த எலமெண்ட் இருக்கு. நான் அதனால என்ன பண்றேன்னா இங்க இந்த எலமெண்ட்டே நான் என்ன பண்ணிக்கிறேன், பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுத்துட்டு, செட் இண்டெக்ஸ் குடுத்துட்டு, என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு செட் இண்டெக்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஓகேவா? இந்த ரெட்டுக்கு வந்துட்டு நான் செட் இண்டெக்ஸ் 2ன்னு குடுத்துக்கிறேன். எல்லோக்கு செட் இண்டெக்ஸ் 3ன்னு குடுத்துக்கிறேன். சோ எந்த எலமெண்ட்டுக்கு செட் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த எலமெண்ட் தான் எனக்கு மேல ஷோ ஆகும். Z இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிற எலமெண்ட் எனக்கு கீழே ஷோ ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த எலமெண்ட்டுக்கு Z இண்டெக்ஸ் 3ன்னு குடுத்துட்டு, எல்லோக்கு Z இண்டெக்ஸ் 2ன்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ரெட் தான் மேல இருக்கும், எல்லோ கீழ இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மூவ் ஆகும். இத நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், டாப்ல இருந்து ஒரு 300 பிக்சல் கீழ மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கீழ 300 பிக்சல் மூவ் ஆகுது. ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு ரிலேட்டிவ்னா என்னன்னா, லைக் என்ன சொல்றது? அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து மூவ் ஆச்சுன்னா, அதுக்கு பேரு ரிலேட்டிவ். ஓகே. சோ அங்க நீங்க டாப், லெஃப்ட், பாட்டம் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம இங்க ரிலேட்டிவ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் அப்டின்னா என்ன பண்ணும்னா,
அது மார்ஜின கனெக்ட் பண்ணி தான் லெஃப்ட், ரைட் மூவ் ஆகும். அது இருக்கிற பொசிஷன்ல மூவ் ஆகாது. மார்ஜின்ல இருந்து லெஃப்ட், மார்ஜின்ல இருந்து ரைட் அப்படி வேணா ஸ்டாட்டிக் எலிமெண்ட்ஸ மூவ் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் அப்படி இல்ல. அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து நீங்க லெஃப்ட், ரைட் அப்படின்னு மூவ் பண்ணிக்கலாம். சோ லெஃப்ட், ரைட், பாட்டம், டாப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிலாம் எதுக்கு ஒர்க் ஆகும்? ரிலேட்டிவ்க்கு ஒர்க் ஆகும். ஸ்டாட்டிக்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. இப்ப நீங்க 2 எலிமெண்ட்ட ரிலேட்டிவ்னு குடுத்து இப்படி மூவ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேல மேல மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இப்ப ஆச்சுல்ல. இந்த மாதிரி மேல மேல மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த எலிமெண்ட் எனக்கு இந்த எலிமெண்ட்க்கு மேல வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதுக்கு வந்துட்டு Z இண்டெக்ஸ் வந்து 2ன்னு குடுக்கணும். இந்த எலிமெண்ட்க்கு Z இண்டெக்ஸ் 3ன்னு குடுக்கணும். சோ எந்த எலிமெண்ட்க்கு நான் Z இண்டெக்ஸ் அதிகமா குடுக்குறேனோ, அது எனக்கு மேல ஷோ ஆகும். இது சம்டைம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில இடத்துல நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் குடுத்திருப்பீங்க. இமேஜ்க்கு மேல டெக்ஸ்ட் குடுத்திருப்பீங்க. பட் நீங்க இமேஜ பிளேஸ் பண்ண உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சு போயிரும். சில இடத்துல இமேஜ் இருக்கும். அதுக்கு மேல நீங்க டெக்ஸ்ட் குடுத்திருப்பீங்க. பட் என்ன ஆயிரும்னா, நான் வந்துட்டு இமேஜ எடுத்து பிளேஸ் பண்ண உடனே எனக்கு டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சு போயிரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டெக்ஸ்ட்க்கு Z இண்டெக்ஸ் கூட குடுப்பேன். இமேஜ்க்கு Z இண்டெக்ஸ கம்மியா குடுத்த உடனே எனக்கு இமேஜ்க்கு மேல டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். சோ அந்த மாரி டைம்ல நான் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு தான் Z இண்டெக்ஸ் யூஸ் ஆகுது. Z இண்டெக்ஸ் எந்த எலிமெண்ட்க்கு அதிகமா குடுக்குறீங்களோ, அந்த எலிமெண்ட் டாப்ல ஷோ ஆகும். கம்மியா இருக்கிற எலிமெண்ட் பாட்டம்ல ஷோ ஆகும். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, இப்ப நம்ம 2 டைப் படிச்சுட்டோம். ஒண்ணு ஸ்டாட்டிக் படிச்சுட்டோம். இன்னொன்னு ரிலேட்டிவ் படிச்சுட்டோம். அடுத்து என்னது அப்டின்னா, இது ஸ்ட்ரிக்ட்லியும் ஃபிக்ஸ்டும் படிக்கணும். ஓகேவா? அப்சல்யூட் படிக்கணும் அடுத்து. சோ அப்சல்யூட்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த டிவ்வுக்குள்ள ஒரு சின்ன H1 டேக்ல ஹலோன்னு வச்சுக்கிறேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். என்ன கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன் அப்டின்னா, சாரி கிளாஸ் நேம்க்கு ஸ்பெல்லிங் ஓகே. கிளாஸ் நேம் வந்து என்னன்னு குடுத்துக்கிறேன்னா, பாக்ஸ் குடுத்துக்கிறேன். சோ நான் ஏன் பாக்ஸ் குடுக்குறேன் அப்டின்னா, நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாரி கிரியேட் பண்றேன். அந்த பாக்ஸுக்குள்ள இந்த ஹலோ வந்துட்டு இருக்கிற மாதிரி நான் குடுக்கப் போறேன். சோ நான் டாட் பாக்ஸ் பாக்ஸ்ன்னு குடுத்துட்டு, அதுக்கு என்ன குடுக்கணும்? ஒரு பார்டர் குடுக்கணும். அப்பதானே உனக்கு வந்துட்டு பாக்ஸுக்கு பார்டர் கிரியேட் ஆகும். சோ 1 பிக்சல் சாலிட் பிளாக். இப்படி குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஒரு பார்டர் கிரியேட் ஆயிரும். அப்ப அந்த பாக்ஸுக்கு ஒரு விட்த், ஒரு ஹைட் வேணும். அப்படிதானே? இப்ப எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சோ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு சின்னதா வித் ஹைட் இருந்தா போதும். அதுக்குள்ள இந்த ஹலோ இருக்கிற மாரி இருந்தா போதும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, விட்த் வந்துட்டு 200 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஹைட் வந்துட்டு 100 பிக்சல். ஹைட் வந்துட்டு 100 பிக்சல்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு இந்த மாரி ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம அந்த டிப்புக்குள்ள தானே ஹலோ வச்சிருக்கோம். சோ எந்த டிப்புக்குள்ள வச்சிருக்கோமோ, அந்த டிப்புக்குள்ள எனக்கு இந்த ஹலோ வந்து இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, எனக்கு இந்த மொத்தமா இந்த பாக்ஸையே சென்டருக்கு மூவ் பண்ணி கொண்டு வரணும். சோ சென்டருக்கு மூவ் பண்ணணும் அப்டின்னா, ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னது அப்டின்னா, மார்ஜின் அப்டின்னு குடுத்துட்டு, 0 ஆட்டோ அப்டின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட எலிமெண்ட் உங்களுக்கு சென்டருக்கு வந்துரும். இதா இருக்குல்ல, இப்படி சென்டருக்கு வந்துரும். மார்ஜின் 0 ஆட்டோ அப்படின்னு குடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துரும். ஓகேவா? சோ எனக்கு இப்ப இந்த எலிமெண்ட் சென்டருக்கு வந்துருச்சு. இப்ப நான் என்னன்னா, இந்த உள்ள இருக்குல்ல, இந்த எலிமெண்ட் ஹலோ இருக்குல்ல, இந்த ஹலோவ எனக்கு இந்த பார்டர்ல இருந்து ஒரு 20 பிக்சல் ஏன்னா இது எப்படி இருக்கு? இந்த பார்டர ஒட்டி இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்? ஹலோவ கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வரணும். சோ நான் என்ன பண்றேன்? இங்க இந்த ஹலோக்கு அப்சல்யூட்ன்னு பொசிஷன் குடுத்து, நான் அத 20 பிக்சல் மூவ் பண்ண போறேன். அப்சல்யூட் எந்த இடத்துல நீங்க மூவ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள ஒரு எலமெண்ட்ட நீங்க டாப்லயோ, ரைட்லயோ மூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அப்சல்யூட்ன்னு குடுக்கணும். எந்த எலமெண்ட்ட மூவ் பண்றீங்களோ, அந்த எலமெண்ட்க்கு அப்சல்யூட்ன்னு குடுக்கணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த ஹலோவ இந்த பார்டர்ல இருந்து அதாவது தட் மீன்ஸ் இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மூவ் பண்ணி கொண்டு வரணும். ட்ரை பண்ணுவோமா? சோ நான் இந்த ஹலோக்கு கிளாஸ் நேம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஹலோ அப்படின்னு வச்சிருக்கேன். நான் இப்ப இதை ஆக்சஸ் பண்றேன். டாட் ஹலோ ஆக்சஸ் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த எலிமெண்ட்ட ஒரு 20 பிக்சல் லெஃப்ட் சைட்ல இருந்து மூவ் பண்ணணும்னு சொன்னேன். சோ நான் என்ன குடுக்குறேன்னா, இங்க பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டு, எலிமெண்ட் லெஃப்ட்ல இருந்து
20 பிக்சல் மூவ் பண்ணிருக்கு. ஓகே. சோ இந்த எலிமெண்ட் இப்ப என்ன பண்ணிருக்கணும், அந்த பாக்ஸுக்குள்ள லெஃப்ட் சைடுல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. பட் எனக்கு எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னா, பார்டர் மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. சோ அது என்ன கன்சிடர் பண்ணல, இத வந்து இந்த பாக்ஸ ஒரு பவுண்டரியா கன்சிடர் பண்ணல. அது எத பவுண்டரியா கன்சிடர் பண்ணிருக்குன்னா, இந்த ஓவரால் மார்ஜின் அது பவுண்டரியா கன்சிடர் பண்ணிருக்கு. சோ அப்படி கன்சிடர் பண்ணிட்டு அதோட லெஃப்ட் சைடுல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. இப்ப நான் 50 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மார்ஜின்ல இருந்து 50 பிக்சல் மூவ் ஆகுது. பட் எனக்கு என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸ தான் அது பவுண்டரியா கன்சிடர் பண்ணிட்டு, அந்த பாக்ஸோட பவுண்டரீஸ்ல இருந்து லெஃப்ட்டோ, ரைட்டோ அப்படிதான் மூவ் ஆகணும். சோ நான் அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஹலோவ எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள நான் கேஜ் பண்ணணும். தட் மீன்ஸ் இதுக்குள்ள நான் வந்துட்டு அந்த ஹலோவ தூக்கி போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த ஹலோ இருக்குல்ல, இது எதுக்குள்ள இருக்கு? ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கு. ஒரு டிவ்க்குள்ள இருக்கு. சோ அப்போ இது எதுக்குள்ள இருக்கோ, அந்த எலமெண்ட்ட நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவா குடுக்கணும். சோ நான் எனக்கு எதுக்குள்ள மூவ் பண்ணணுமோ, எனக்கு என்ன கன்சிடர் பண்ணணும்? இந்த பாக்ஸ பார்டரா கன்சிடர் பண்ணணும். சோ அந்த பாக்ஸுக்குள்ள தானே எனக்கு மூவ் பண்ணணும். சோ அந்த பாக்ஸ நான் ரிலேட்டிவா குடுத்துட்டு, மூவ் பண்ணக்கூடிய எலிமெண்ட் அப்சல்யூட்டா குடுத்துட்டேன்னா எனக்கு ஒர்க் ஆகும். சோ நான் ஆல்ரெடி மூவ் பண்ணக்கூடிய அந்த ஹலோக்கு அப்சல்யூட் குடுத்திருக்கேன். நான் என்ன பண்றேன்? இந்த பாக்ஸுக்குள்ள தானே இருக்கு. சோ நான் அந்த பாக்ஸ பொசிஷன் ரிலேட்டிவா குடுத்துக்கிறேன். சோ இப்போ என்ன ஆயிடுச்சு? கரெக்ட்டா மூவ் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட்ல இருந்து ஒரு 40 பிக்சல் நம்ம எவ்வளவு குடுத்தோம்? 50 பிக்சல் குடுத்தோமா? சோ அந்த பாக்ஸ் 100 பிக்சல். சோ அதுல பாதி அளவுக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகே. சோ இதுதான் வந்துட்டு அப்சல்யூட். அப்சல்யூட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எனக்கு வந்துட்டு ஒரு பவுண்டரிய செட் பண்ணணும். செட் பண்ணி அதுக்குள்ள ஒரு எலிமெண்ட்ட மூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்? அப்சல்யூட் யூஸ் பண்ணுவேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த எலிமெண்ட்க்கு மட்டும் அப்சல்யூட் குடுத்தா போதாது. அந்த எலிமெண்ட் எதுக்குள்ள மூவ் ஆகணுமோ, அந்த எலிமெண்ட்டுக்கும் நம்ம அப்சல்யூட் குடுக்கணும். இங்க இந்த பாக்ஸுக்குள்ள மூவ் ஆக அந்த எலிமெண்ட்க்கு ரிலேட்டிவ்னு குடுக்கணும். சோ இந்த பாக்ஸ நான் ரிலேட்டிவா குடுத்து அந்த மூவ் பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட்ட அப்சல்யூட்டா குடுத்திருக்கேன். ஓகே. சோ அத ரிலேட்டிவா குடுத்து இத அப்சல்யூட்டா குடுத்தீங்கன்னா, அந்த பவுண்டரீஸ்குள்ள அது மூவ் ஆகும். இதுக்கு பேரு தான் அப்சல்யூட். சோ 3 கொஸ்டின்ஸ் படிச்சாச்சா? இப்போ ஸ்டிக்கியும், ஃபிக்ஸ்டும் படிக்கணும். ஓகேவா? ஸ்டிக்கியும், ஃபிக்ஸ்டும் என்ன அப்படின்னா, நான் ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பேராகிராஃப்ல லாரம் 1000 1000 குடுத்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய பேராகிராஃபா வரும். ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்ப நான் இத பிரிண்ட் பண்றேன்னா, இதுக்கு நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ம். இப்ப நான் கண்ட்ரோல் பிளஸ் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, நான் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்காண்டி கண்ட்ரோல் பிளஸ் குடுத்துருக்கேன். சோ நான் இப்ப எனக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து ஷோ ஆகிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு இன் பிட்வீன்ல ஒரு எலிமெண்ட் வச்சுக்கிறேன். சோ அந்த பேராகிராஃப்க்கு இன் பிட்வீன்ல இங்க வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், H1ல 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் வச்சுக்கிறேன். ஓகே. சோ என்ன ஆயிருக்கு? எனக்கு 1ங்கிற ஒரு எலிமெண்ட் இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இந்த 1ங்கிற எலிமெண்ட்ட ஃபிக்ஸ்டா குடுக்க போறேன். ஃபிக்ஸ்ட் மீன்ஸ் அந்த இடத்துல அது அப்படியே இருக்கணும். என்னதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும், அந்த 1ங்கிறது இப்போ நான் இத ஸ்க்ரோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது டிஃபால்ட்டா என்ன பொசிஷன்ல இருக்கு? ஸ்டாட்டிக்ல இருக்கு. சோ நமக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகாது? அது மூவ் ஆகாது. அது பாட்டு அது இருக்கிற பொசிஷன்லயே இருக்கு. சோ, நான் என்ன பண்ணணும்னா, இத ஃபிக்ஸ்டா மாத்தப் போறேன். தட் மீன்ஸ் நான் என்ன கீழ ஸ்க்ரோல் பண்ணாலும், அந்த எலமெண்ட் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்க போகுது. ஓகே. சோ, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த H1க்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கலாமா? கிளாஸ் நேம் என்னன்னு குடுக்குறேன் அப்படின்னா, ஸ்டார்ட்ன்னு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்கேன். சோ, இதுக்கு நான் பொசிஷன் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துக்கிறேன்.
ஃபிக்ஸ்டு நீங்க ஒரு பொசிஷன் குடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற இதையும் நீங்க குடுக்கணும். நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த எலமெண்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ஒரு 500 பிக்சல் தள்ளி அந்த எலமெண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, நீங்க குடுத்திருக்கிற பொசிஷன்ல அந்த எலமெண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே. சோ நான் இப்ப என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் என்ன ஆயிரும்? நம்ம லெஃப்ட்ல இருந்து 500 பிக்சல் அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த எலமெண்ட் அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஓகே. சோ நான் எங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் என்ன ஆயிருக்கும்? இந்த எலமெண்ட் அங்கேயே இருக்கும். நீங்க WhatsAppல சாட்ஸ் இருக்கு தெரியுமா? ஒரு சைடுல இருக்கும். அப்படிதானே? சோ நீங்க அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா உங்களோட கான்டாக்ட்ஸ போய் வியூ பண்ணி பாத்துக்கலாம். சோ நீங்க என்னதான் இங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாலும் சரி, மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாலும் சரி, அந்த சாட் பாக்ஸ் என்ன இருக்கும்? இங்கேயே தான் இருக்கும். ம். எக்ஸ்ட்ரா ஐ மீன் கான்டாக்ட்ஸ்லாம் அதிகமான கான்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்க இருக்கும். அடிஷனல் கான்டாக்ட்ஸ்லாம். இத கிளிக் பண்ணா நமக்கு இன்னொரு பேஜ் அடிஷனல் கான்டாக்ட்ஸ்லாம் போகும். சோ அது என்னதான் கிளிக் பண்ணா நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும் என்னது? அது இங்க அப்படியே இருக்கும். சோ நம்ம தான் என்ன பண்ணுவோம்? அத கிளிக் பண்ணோம்னா கிளிக் பண்ணுவோம். பட் ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகாது? அந்த பொசிஷன்ல இது ஃபிக்ஸ்டாவே இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்டின்னா, அந்த எலமெண்ட்ட நான் இப்டி ஃபிக்ஸ் பண்ணி இப்ப லைக் நான் இங்க வந்து லெஃப்ட்லேருந்து 500 பிக்சல் மூவ் பண்ணிருக்கேன்ல. அதுக்கு பதிலா இப்ப டாப்லேருந்து 500 பிக்சல், லெஃப்ட்லேருந்து ஒரு 800 பிக்சல் அப்டின்னு மூவ் பண்ணி, இந்த இடத்துல நான் இப்ப இந்த 1 வச்சுட்டேன் அப்டின்னா, என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, டாப்ல ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்ச இடத்த பொசிஷன்ல இந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் எதுவுமே அத அஃபெக்ட் பண்ணாது. அது அந்த பொசிஷன்லயே இருக்கும். ஓகேவா? அதுக்கு பேரு தான் பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இன்னொன்னு என்னது அப்டின்னா ஸ்டிக்கி. ஸ்டிக்கியும் ஃபிக்ஸ்டும் ஒரே மாதிரி தான். பட் ஸ்டிக்கில என்னது அப்டின்னா, இங்க நான் ஸ்டிக்கின்னு பொசிஷன் குடுத்திருக்கேன். குடுத்துட்டு டாப்ல இருந்து ஒரு 20 பிக்சல். ஃபிக்ஸ்டும் ஸ்டிக்கியும் ஒரே மாரி தான் வொர்க் ஆகும். என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்டிக்கினா ஸ்டிக்கில நீங்க இப்போ ஸ்டிக்கின்னு குடுத்துட்டு, டாப் 20 பிக்சல் அப்படின்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலமெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ரிலேட்டிவ் மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ எப்போ டாப்புக்கும் அந்த எலமெண்ட்டுக்கும் நடுவுல நம்ம இங்க குடுத்திருக்க கேப் எவ்வளவு 20 பிக்சல் குடுத்திருக்கோமா? சோ எப்போ அந்த எலமெண்ட்டுக்கும் அந்த டாப்லயும் 20 பிக்சல் வருதோ, அப்பத்துலேருந்து அது என்ன ஆகிரும்? ஃபிக்ஸ்டா மாறிரும். இப்ப நான் இந்த டாப்ல இருந்து 50 பிக்சல்னு குடுத்தேன்னா, சோ எப்போ அந்த எலமெண்ட்டுக்கும் அந்த டாப்புக்கும் இடையில ஒரு 50 பிக்சல் கேப் வருதோ, 50 பிக்சல் கேப் இப்ப வந்துருச்சு. வந்த உடனே அந்த எலமெண்ட் ஃபிக்ஸ்டா மாறும். அதுவரைக்கும் அது எப்படி இருக்கும்? நார்மலான எலமெண்ட் மாரி தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்டாட்டிக் எலமெண்ட் மாரி தான் இருக்கும். நம்ம இங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் குடுக்குறோமோ, அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். சில டைம் என்னது அப்டின்னா, ஆ இந்த பக்கம் ஏதாவது பேனர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த பேனர் என்ன ஆகும் அப்டின்னா, இனிஷியலா இப்டி ஷோ ஆகும். கரெக்ட்டா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது என்ன ஆகும்? ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். நம்ம டாப்ல மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும்? ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இனிஷியலா அது என்ன ஆகுது? அப்டியே மூவ் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு டாப்ல இருந்து ஒரு 50 பிக்சல் அந்த எலமெண்ட்டுக்கும் இதுக்கும் கேப் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஃபிக்ஸ்டா மாறிடுது. அதுவரைக்கும் அது வந்துட்டு நார்மலா இருக்கும். கேப் 50 பிக்சல் வந்ததுக்கு அப்புறம் அது ஃபிக்ஸ்டா மாறும். அதான் ஸ்டிக்கிக்கும் ஃபிக்ஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஃபிக்ஸ்டுனா எப்போதுமே ஃபிக்ஸ்டா இருக்கும். ஒரு பிளேஸ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, அது ஃபிக்ஸ்டாவே இருக்கும். ஸ்டிக்கி குடுத்துட்டு, நீங்க எதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா மாறணும்ங்கிறத குடுத்துக்கலாம். இனிஷியலா ரிலேட்டிவா இருக்கணும். எதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் எந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த எலமெண்ட் வந்து ஸ்டிக்கியா மாறணும். தட் மீன்ஸ் ஃபிக்ஸ்டா மாறணும். அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். இப்ப டாப்ல இருந்து 50 பிக்சல் கேப் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபிக்ஸ்டா மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 50 பிக்சல் குடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஸ்க்ரோலிங்ல என் டாப்புக்கும் அந்த எலமெண்ட்டுக்கும் நடுவுல 50 பிக்சல் கேப் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபிக்ஸ்டா மாறும். அதுவரைக்கும் அது நார்மலான எலமெண்ட்டா தான் இருக்கு. இந்த மாரி ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பர்ப்பஸ் வந்துட்டு ஸ்டிக்கில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்டாட்டிக் படிச்சோம். ஸ்டாட்டிக்னா ஒண்ணுமே இல்ல. அது அது இருக்கிற பொசிஷன்லயே இருக்கும். அது வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்டின்னா, மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட் வச்சு தான் மூவ் பண்ண முடியும். லெஃப்ட், ரைட் அப்படிங்கிறத வச்சு மூவ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்லேருந்து அது மூவ் ஆகாது. அது வந்து மார்ஜின கனெக்ட் பண்ணி தான் மூவ் ஆகும். அதான் ஸ்டாட்டிக். ரிலேட்டிவ்ங்கிறது எப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்தோம்னா,
அது அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப் அப்படின்னு மூவ் ஆகிருக்கும். சோ அந்த மாதிரி லெஃப்ட், டாப், பாட்டம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரிலேட்டிவ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க 2 எலமெண்ட்க்கு ரிலேட்டிவா குடுத்து அந்த எலமெண்ட் மேல மேல மோதுற மாரி இருக்கு அப்படின்னா, சோ Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எந்த எலமெண்ட் டாப்ல வரணும் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நான் Z இண்டெக்ஸ் 3ன்னு குடுத்தேன்னா, இதுக்கு 3ன்னு குடுத்து, அதுக்கு 2ன்னு குடுத்தேன்னா, எந்த எலமெண்ட்க்கு Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்கோ, அதுதான் டாப்ல ஷோ ஆகும். அடுத்து என்ன பார்த்தோம் அப்டின்னா, அ அப்சல்யூட் பார்த்தோம். அப்சல்யூட் எதுக்கு அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பவுண்டரிக்குள்ள ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன குடுப்போம்? அந்த எலமெண்ட்க்கு அப்சல்யூட்ன்னு குடுப்போம். அதோட பவுண்டரிக்கு நம்ம என்னன்னு குடுப்போம் அப்டின்னா, ரிலேட்டிவ்ன்னு குடுப்போம். சோ அதோட பவுண்டரிக்கு ரிலேட்டிவ்ன்னு குடுத்துட்டு, அந்த எலமெண்ட்க்கு அப்சல்யூட்ன்னு குடுத்தோம்னா, அந்த பவுண்டரிக்குள்ள நமக்கு மூவ் ஆகும். இல்லன்னா மார்ஜின்ல இருந்து கனெக்ட் பண்ணி மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி மூவ் பண்ணா பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ்ன்னு குடுப்போம். பெரும்பாலும் இந்த பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நெறைய இடத்துல பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இத யூஸ் பண்ணுவோம். சோ அடுத்து என்னது அப்டின்னா, ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கியும் பார்த்தோம். ஒரு எலமெண்ட்ட ஒரு இடத்துல என்னதான் ஸ்டோர் பண்ணாலும் ஃபிக்ஸ் ஆக்கி வைக்கணும் அப்டின்னா, ஃபிக்ஸ்டும் யூஸ் பண்ணலாம், ஸ்டிக்கியும் யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணா, ஓகே ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, அது ஃபிக்ஸ்டாவே இருக்கும். ஸ்டிக்கி எப்டி அப்டின்னா, ஒரு 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 குறிப்பிட்ட நம்ம ஒரு பொசிஷன் குடுத்துருக்கோம் அப்டின்னா, அந்த பொசிஷன் வர்ற வரைக்கும் அது வந்து நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப டாப்ல இருந்து 50 பிக்சல் குடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? ஃபிக்ஸ்டா மாறும். அதுவரைக்கும் அது நார்மல் எலிமெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும். ஓகே. சோ இதுதான் பொசிஷன்ஸ். பொசிஷன்ஸ் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? டிஸ்ப்ளே போலாமா அடுத்தது? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இல்ல அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எனி டவுட்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்டின்னா, நீங்க டவுன் தம்ஸ் அப் போடுங்க. இல்ல சாட்ல எனக்கு இந்த டாபிக் மட்டும் அகைன் சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லுங்க. எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஆ, ஓகே. நான் அடிக்கடி கேட்கிறேன்னு டிஸ்டர்பா நினைக்காதீங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம நெக்ஸ்ட் போயிறக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் கேட்கிறேன். சோ அடுத்து என்னன்னா, ஒரு சின்னது பார்டர் மட்டும் இருக்கு. சோ பார்டர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இப்ப குடுத்தோம்ல, இங்க பார்டர் குடுத்தோம்ல. எந்த எலிமெண்ட் குடுத்தோம்? இங்க வந்து பார்டர் குடுத்தோமா? சோ நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க, நான் பார்டர் என்னன்னு குடுத்துருக்கேன் அப்டின்னா, இந்த பாக்ஸுக்கு 1 பிக்சல் சாலிட் பிளாக். பார்டர்ல மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிறது வந்துட்டு அதோட டென்சிட்டிய குறிக்கும். சோ நான் இங்க வந்துட்டு இத வந்து 2 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இருக்கிற டென்சிட்டிய விட என்ன ஆகும்? அதோட டென்சிட்டி மார்க்கர வச்சு இப்படி நம்ம அழுத்தி கோடு போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அதோட டென்சிட்டி கூடிட்டே இருக்கும். இப்ப நான் 5 பிக்சல் குடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும்? எனக்கு அதோட டென்சிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது 3 பாராமீட்டர்ஸ் இருக்கும் பார்டர்ல. சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது டென்சிட்டி, செகண்ட் இருக்கிறது அது என்ன டைப்ல இருக்கணும். இப்ப நான் இங்க வந்து சாலிட்ன்னு குடுத்தா நார்மலா நம்மளுக்கு ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். இதே நான் இங்க வந்துட்டு என்ன குடுக்குறேன் அப்படின்னா, டேஷ்டுன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? பார்டர் போடுறதுலயே நெறைய பார்டர்ஸ் இருக்கு. டேஷ்டு. டேஷ்டுன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு மாரி டேஷ், 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 டேஷா போட்ட மாதிரி பார்டர் இருக்கும். இதே டபுள்ன்னு குடுத்தீங்கன்னா, டபுள் இல்லையோ? இருங்க. ஆ சாலிட் பார்டர் அண்ட் தென் டபுள் பார்டர் வந்துட்டு என்ன ஆகல. என்ன ப்ராப்ளமோ? ஓகே. டபுள்ன்னு குடுத்தா ஆக்சுவலி டபுள் ஒர்க் ஆகணும். நீங்க வந்து பார்டரோட ஸ்டைல்ன்னு குடுத்து கூட குடுக்கலாம். இத நீங்க மொத்தமா சேர்த்து பார்டர்ன்னு குடுக்குறீங்கல்ல, இதுக்கு பதிலா பார்டர் ஸ்டைல் அப்படின்னு குடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டபுள் டேஷ் டாட்டட் அப்படின்னு இருக்கா? சோ இங்க போயிட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பார்டருக்கு வந்துட்டு டபுளா குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். ஏன் டபுள் ஒர்க் ஆக மாட்டேங்குது? சரி ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. ம்.
பார்டரோட விட்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு ஒரு ஃபுல்லா வந்துட்டு ஒரே இதுல கொடுத்தேன்ல, நீங்க தனித்தனியா கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ஒய் எதுக்கு இங்க பார்டர் வந்து டபுள் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. சோ நான் அதை அப்புறம் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. சோ சோ நீங்க இந்த பார்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும், அது நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேணும்னா நம்ம அந்த பார்டர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் இருக்கு. சோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டபுள் அண்ட் தென் சாலிடு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைப்ஸ்ல உங்களுக்கு என்ன டைப்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ பார்டர் ஸ்டைலே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம்? பார்டர் ஸ்டைல் நன்னு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பார்டர் வந்துட்டு நன் ஆயிரும். ஓகே. தட் மீன்ஸ் நமக்கு அந்த இருக்கிற பார்டர் வந்துட்டு பார்டரே இல்லாம கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து இதெல்லாம் க்ரூ பார்டர், ரிட்ஜ் பார்டர், இன்செட் பார்டர், அவுட் சைட் பார்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பார்டர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிபிடிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிபிடிஸ்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நான் இங்க டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு போறேன். ஸோ சிஎஸ்எஸ் லே அவுட்ல ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் பார்த்தோம். ஓகே. பொசிஷன் மீன்ஸ் ஒரு எலமெண்ட் எந்த பொசிஷன்ல வந்து லொகேட் ஆயிருக்கும். ஸ்டாட்டிக்கா இருக்கணுமா, ரிலேட்டிவா இருக்கணுமா அப்படின்னு நம்ம அதுல ஒரு 6 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ டிஸ்பிளேலயுமே ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேயை நீங்க பார்க்கலாம். தட் மீன்ஸ் ஒரு எலமெண்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும், அதுதான் டிஸ்பிளேயோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டிஸ்ப்ளே பிளாக் அதுல வந்துட்டு மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ்? 5 ப்ராப்பர்ட்டிஸ். இன்லைனு, இன்லைன் பிளாக், பிளாக், ரன்னின், நன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பார்க்கலாம். டிஸ்ப்ளே பிளாக் பார்க்கலாம். ஸோ டிஸ்ப்ளே பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள நோட் பண்ணீங்கன்னா, இங்க 3 பேராகிராஃப் இருக்கு. ஓகே. ஸோ 3 பேராகிராஃப் வச்சிருக்காங்க. ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? வெல்கம்னு எழுதியிருக்கேன். இங்க 2வது டூ என்ஃபோர்ஸ்மெண்ட்னு எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு வெல்கம்க்கு என்ன போதுன்னா, இந்த ஸ்பேஸே போதும். அடுத்து இருக்கிற பேராகிராஃப் என்ன பண்ணலாம்? இந்த வெல்கம்க்கு அப்புறமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகலாம். ஆனா அது எப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்கு? கீழ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது அதுக்கு கீழ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இது ஏன் அப்படின்னா, நான் டிஸ்ப்ளே பிளாக் யூஸ் பண்ணிட்டேன். டிஸ்ப்ளே பிளாக் என்ன பண்ணும்னா, இருக்கக்கூடிய ஃபுல் ஹாரிசான்டல் ஸ்பேஸை எடுத்துக்கும். நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்து ஒரு 3 பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து என்ன வச்சிருக்கேன்னா, இதே மாதிரி இன்னொரு ஒரு பேராகிராஃப். அடுத்து 3வது ஒரு பேராகிராஃப். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 3 பேராகிராஃப் வச்சுட்டு, நான் இத ரன் பண்றேன். என்ன பண்ணிருக்குன்னா, கீழ கீழ ஷோ ஆகியிருக்கு. சோ வந்துட்டு டிஃபால்ட்டா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ். நான் இப்ப சொன்னேன்ல, பொசிஷன் வந்து எல்லாமே டிஃபால்ட்டா ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பேராகிராஃபோட டிஃபால்ட் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா பிளாக். பிளாக் மீன்ஸ் எனக்கு வெல்கம்க்கு இவ்வளோண்டு ஸ்பேஸ் போதும். நான் என்ன நினைச்சா என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்து இங்கேயே பிரிண்ட் பண்ணலாம். ஆனா அது எங்க பிரிண்ட் ஆயிருக்குன்னா, கீழ தான் பிரிண்ட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த வெல்கம்ங்கிறது ஃபுல் ஹாரிசான்டல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிக்கிட்டு. அதுக்கு இவ்ளோ பாயிண்ட் தான் ஸ்பேஸ் தேவை. ஆனா அது என்ன பண்ணிருக்குன்னா, ஃபுல் ஹாரிசான்டல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிக்கும். சோ இது வந்து டிஃபால்ட்டா டிஸ்ப்ளே பிளாக்ல இருக்கு. சோ டிஸ்ப்ளே பிளாக்ல நீங்க ஒரு எலமெண்ட்ட குடுத்தீங்க அப்டின்னா, அது இருக்கக்கூடிய ஃபுல் ஹாரிசான்டல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிக்கும். சோ அதுதான் டிஸ்ப்ளே பிளாக். இதே இந்த இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்லைன்ல குடுக்குறேன். ஓகேவா? இப்போ இனிஷியலா நம்ம ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்.
ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி இந்த பேராகிராஃப நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, டிஸ்ப்ளே இன்லைன் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மென்ட். எல்லா எலமெண்ட்டும் அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸ மட்டும் எடுத்துட்டு அப்படி அப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இன்லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ ஒரு 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 பேராகிராஃப் வைக்கிறீங்கன்னா, அந்த பேராகிராஃப்க்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ, அதோட நெசசரி ஸ்பேஸ மட்டும் ஆக்குபை பண்ணிட்டு பிரிண்ட் ஆகும். பிளாக் என்ன பண்ணும்னா, ஹாரிசான்டல் ஸ்பேஸ் மொத்தத்தையும் எடுத்துக்கும். சோ அடுத்துள்ள எலிமெண்ட்க்கு என்ன இருக்காது? பக்கத்துல பிரிண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்காது. சோ அது ஆட்டோமேட்டிக்கா கீழ தான் பிரிண்ட் ஆகி ஆகணும். சோ அந்த மாதிரி கீழ பிரிண்ட் ஆகும். பட் இன்லைன் என்ன பண்ணும்னா, அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அத மட்டும் எடுத்துட்டு அடுத்தடுத்த எலிமெண்ட்ட நெக்ஸ்ட் நமக்கு அப்படியே பிரிண்ட் பண்ண வைக்கும். சோ அதுதான் இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா இன்லைன் பிளாக். இன்லைன் பிளாக்குங்கிறதும் இன்லைனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே, சோ இதுதான் இன்லைன் பிளாக். சோ இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒண்ணுதான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்க இன்லைன் பிளாக்ல ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் நடுவுல எவ்வளவு வித் இருக்கலாம் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நான் எனக்கு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கா. சோ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. இப்ப வெல்கம்க்கும், டூக்கும் நடுவுல அது நெசசரி ஸ்பேஸ எடுத்துட்டு, ஓகேவா? சோ அந்த எடுத்ததுனால எனக்கு என்னது, டூக்கு வந்துட்டு எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாரி இருக்கு. சோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. சோ அந்த மாரி டைம்ல நான் இத இன்லைன் பிளாக்கா குடுத்தேன் அப்படின்னா, அது தேவையான அளவுக்கு தான் ஆக்குபை பண்ணியிருக்கும். பட் நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேஸஸ் இடையில நான் குடுத்துக்கலாம். நானே டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுக்கு நடுவுல எனக்கு வித் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவுல ஒரு 20 பிக்சல் வித் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் குடுக்குறேன். So நான் இப்ப குடுத்ததுனால என்ன ஆகும்? 20 வேண்டாம். அதுதான் ரொம்ப கம்மியாயிடுது. நான் ஒரு 100 பிக்சல் குடுக்குறேன். சோ அப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு 100 பிக்சல் விட்த் வந்து கிரியேட் ஆகும். இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒண்ணுதான். நெசசரி ஸ்பேஸ் தான் அது எடுத்துக்கும். அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும். ஆனா எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன் பிட்வீன் அந்த எலமெண்ட்டுக்கு நடுவுல நமக்கு வித்து தேவைப்பட்டுச்சுன்னா, நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வித்து குடுத்துக்கலாம். இதே பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? அது மொத்த வித்தையும் எடுத்துக்கும். லைக் இந்த ஃபுல்லா ஹாரிசான்டல் ஸ்பேஸ் வித்தையும் அது எடுத்துக்கும். ஆனா நாம இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளவு வித்து எடுக்கணும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவுல எவ்வளவு கேப் இருக்கணும்ங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதான் இன்லைன் பிளாக். ஓகே, பிளாக்னா மொத்தமா ஹாரிசான்டல் ஸ்பேஸ் இருக்கும். இன்லைன்னா நெசசரி ஸ்பேஸ மட்டும் எடுக்கும். இன்லைன் பிளாக்னா நெசசரி ஸ்பேஸ் எடுக்கும். ஆனா அதுலயுமே நமக்கு ஏதாவது வித் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்லைன் பிளாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ரன்னிங். ரன்னிங் வந்து சிமிலர் டு பிளாக் மாதிரி. எப்படி இன்லைன் வந்துட்டு சிமிலர் டு இன்லைன் பிளாக்கோ, இன்லைன் பிளாக் வந்து சிமிலர் டு இன்லைனோ, அதே மாதிரிதான் ரன்னிங்கிறது வந்துட்டு சிமிலர் டு பிளாக். இப்ப நான் ஒரு எலமெண்ட்ட டிஸ்ப்ளே ரன்னின்னு குடுத்தேன்னா, எப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்கு? நமக்கு பிளாக்ல எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ கீழ கீழ, அதே மாதிரி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் என்ன சொன்னேன்? பிளாக்கும் ரன்னிங்கும் ஒரே மாதிரின்னு சொன்னேன். சோ அதே மாதிரி தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்ப இதுல அடிஷனலா என்ன பண்ணிக்கலாம்னா, ரன்னிங்ல எப்படி நீங்க இன்லைன் பிளாக்ல வித் குடுப்பீங்களோ, அதே மாரி ரன்னிங்ல இந்த எலமெண்ட்டுக்கும் ரன்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா, பிளாக் மாரி மொத்த ஹாரிசான்டல் ஸ்பேஸையும் ஆக்கிபை பண்ணிட்டு கீழ கீழ பிரிண்ட் பண்ணுது. இன்னொரு ஒரு அடிஷனலா என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப இந்த வெல்கம்க்கும், டூக்கும் நடுவுல எனக்கு ஹைட்ல சேஞ்ச் பண்ணணும். இதுக்கும் நடுவுல ஒரு கொஞ்சம் ஹைட் வந்து எனக்கு அதிகமா இருக்கணும். அப்படின்னா, நான் அத வந்து ரன்னிங்குள்ள குடுத்துக்கலாம். நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் குடுக்குறேன். சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சோ என்ன ஆகும்? இங்க இதுக்கும் நடுவுல நான் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ட்ராவா ஹைட் வந்து நான் குடுத்துக்கலாம். கேப் குடுக்கும்போது ஹைட் கேப் வந்து எக்ஸ்ட்ராவா குடுத்துக்கலாம். அந்த இன்லைன் பிளாக்ல எப்படி குடுத்தோம்? விட்த் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம். விட்த் சேஞ்ச் பண்ணி அந்த எலமெண்ட்க்கு நடுவுல விட்த் வந்து கொஞ்சம் அதிகமா குடுத்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். ரன்னிங்ல எப்படின்னா, பிளாக் மாதிரி கீழ கீழ பிரிண்ட் ஆகும். சோ அந்த எலமெண்ட்க்கு நடுவுல நமக்கு வந்து ஏதாவது கேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஹைட் குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கேப் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு தான் ரன்னிங்.
பிளாக்னா இருக்கிற மொத்த ஹாரிசான்டல் ஸ்பேஸையும் ஆக்கிபை பண்ணி கீழே கீழே பிரிண்ட் பண்ணுவோம். ரன்னிங்கும் அதே மாதிரிதான். பட் வந்துட்டு அதுக்கு இன் பிட்வீன்ல கீழே கீழே பிரிண்ட் பண்ணும்போது அதுக்கு நடுவுல ஹைட் டிஃபரன்ஸ் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ரன்னிங்ல. இன்லைன் அப்படின்னா என்னது, நெசசரி ஸ்பேஸை மட்டும் ஆக்கிபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்றது. அதுல இன்கேஸ் நமக்கு வந்துட்டு வித்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணி வித்ல சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா வெல்கம் டு இன்ஃபோஸ்பைட் தான் அந்த எலமெண்ட்டுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு கேப்பை கிரியேட் பண்ணும். அது இன்லைன் பிளாக். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா, இது மெயினா யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா டிஸ்பிளே நன். ஓகே, நான் என்ன பண்றேன், இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு H1 கொடுத்துட்டேன். இதை நான் எடுத்துறேன். H1ல hello everyone இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு அந்த H1 டேகை நான் ஆக்சஸ் பண்ணி இப்ப நான் இது என்ன ஆகும், ஹலோ எவ்ரிவன் டிஸ்பிளே ஆகுதா. நான் இது என்ன பண்ணிக்கிறேன்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த எலமெண்ட் காணாம போயிடும். ஸோ டிஸ்பிளே பண்ணணும்னா அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுவோம். நார்மலா பிளாக்ல டிஸ்பிளே பண்ணா பிளாக் இல்லைன்னு டிஸ்பிளே பண்ணுவோம். அது எனக்கு டிஸ்பிளேயே பண்ணக்கூடாது அப்படின்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகாது. சில எலமெண்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இனிஷியலா டிஸ்பிளே நன்னுல வச்சிருப்போம். ஒரு சர்டைன் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணா போதும் அந்த மாதிரி வச்சிருக்கும் போது அந்த எலமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டை இனிஷியலா டிஸ்பிளே பண்ணி டிஸ்பிளே வந்து நன்னுன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும் எலமெண்ட். அந்த மாதிரி டைம்ல நான் இதை வந்து ஹலோ எவ்ரிவன் இப்போதைக்கு டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்துட்டேன்னா அந்த எலமெண்ட் வந்து காணாம போயிடும். டிஸ்பிளே நன்னு. So this is called display properties. யாரோ ஏதோ டவுட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. தனுஷியா, எனி டவுட்? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு டிஸ்பிளே. எல்லாருக்கும் பொசிஷன்ஸ் டிஸ்பிளே. இன்னும் ஒரு 10 minutes இருக்கு. ஸோ அதனால இன்னொரு ஒரு டாபிக்கும் பார்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா லே அவுட்னு பார்த்தோமா, சிஎஸ்எஸ்ல உள்ள லே அவுட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எதுல யூஸ் ஆகும் அப்படின்னா மெயினா அனிமேஷன்ல யூஸ் ஆகும். ஸோ அனிமேஷன் டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அனிமேஷன் டாபிக்ல வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ நீங்க நிறைய வெப்சைட்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அனிமேட் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா அதுல இந்த பிளேட்ஸ் எல்லாம் அப்படி மூவ் ஆகுற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் தான். அந்த அனிமேஷன் எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மெயினா யூஸ் ஆகும். டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு எலமெண்டோட சைஸையோ ஷேப்பையோ இல்ல அதோட பொசிஷனையோ சேஞ்ச் பண்றதுக்கு தான் டிரான்ஸ்லேட் யூஸ் ஆகும். ஓகே, ஒரு எலமெண்ட் இப்ப இனிஷியலா 2Dங்கிறது இங்க இருக்கா. சோ இந்த எலமெண்டோட சைஸ் பெருசாக, சில எலமெண்ட் வந்து நீங்க சில வெப்சைட்ல பாத்துருக்கலாம் டைஸ் மாதிரி இருக்கும். சோ அது சின்னதாகி பெருசாகிற மாதிரி எல்லாம் எஃபெக்ட் இருக்கு, அனிமேஷன் எஃபெக்ட் இருக்கு. சோ அது எல்லாமே ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் தான். ஓகே, சோ நான் இங்க வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா இங்க இருக்கிற எலமெண்ட்டை நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்றதுக்கு, அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு. தட் மீன்ஸ் இங்க இருக்கிற எலமெண்ட்டை அதோட பொசிஷனை எடுத்துட்டு வந்து நான் இங்க சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவேன். ரொட்டேட், நார்மலா ஒரு எலமெண்ட்டை ரொட்டேட் பண்றதுக்கு ரொட்டேட் யூஸ் பண்ணுவேன். ஸ்கேல் எதுக்கு அப்படின்னா ஒரு எலமெண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ டிக்ரீஸ் பண்றதுக்கோ ஸ்கேல். ஸ்கியூ எதுக்கு அப்படின்னா ரொட்டேட் தான், ஆனா என்னதுன்னா ஸ்லைடா ரொட்டேட் பண்ணணுமா, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா ரொட்டேட் பண்ணணும்னா ஸ்கியூ யூஸ் பண்ணி பண்ணுவோம். மேட்ரிக்ஸ்ங்கிறது இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் எப்படி நான் இங்க பார்டர்னு சொன்னலாம் எக்ஸாம்பிள்ல, பார்டருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி உண்டு. பார்டர் ஸ்டைலு பார்டர் இருக்குன்னு தனித்தனியாவும் கொடுக்கலாம்.
மொத்தமா பார்டர்ன்னு குடுத்து அதோட ஸ்டைலு, அதோட விட்த், அதோட கலரு எல்லாத்தையுமே ஒரே ப்ராப்பர்ட்டிலயும் குடுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நான் டிரான்ஸ்லேட், ரொட்டேட் எல்லாத்தையுமே அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளேயே நான் குடுக்கலாம். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறப்ப சொல்றேன். சோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிஷியலா இன்ஃபோர்ஸ்மென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸ டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? அதுக்குள்ள நீங்க என்னென்ன வேல்யூஸ் குடுக்க போறீங்க. இப்ப டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்கன்னா டிரான்ஸ்லேட், ரொட்டேட் பண்ண போறீங்கன்னா ரொட்டேட் அப்படின்னு குடுக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன்? டிரான்ஸ்ஃபார்ம் குடுத்துருக்கேன். என்னது இந்த பாக்ஸுக்கு. ஓகேவா? அந்த பாக்ஸ நம்ம எதுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? இந்த டிவ் சாம்பிள்ங்கிற ஒரு டிவ்வுக்குள்ள இந்த இன்ஃபோஸ்பைட்ங்கிற ஒரு பாக்ஸ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுக்கு ஹைட், விட்த், பேக்ரவுண்ட் கலரு, பார்டர் எல்லாம் குடுத்து ஒரு பாக்ஸ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பாக்ஸ மூவ் பண்ண போறேன். சோ மூவ் பண்ணணும்னாலே அங்க என்ன ப்ராப்பர்ட்டி வந்துரும்? டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி வந்துரும். சோ டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டில இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா 50 பிக்சல், 100 பிக்சல் அப்படின்னு 2 பாராமீட்டர் குடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாராமீட்டர் எத வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ ரெப்ரசன்ட் பண்ணும். சோ இந்த எலமெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சல் மூவ் ஆக போகுது. எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கா? இதான் அந்த எலமெண்டோட பொசிஷன். அது என்ன பண்ணிருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. 2வது இருக்கிறது என்னது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. So இதான் வந்து டிரான்ஸ்லேட். எக்ஸ் இங்கதான் இருக்கு அந்த எலமெண்ட். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் ஆகிருக்கு. இது எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுதான் மூவ் ஆகும். தட் மீன்ஸ் ஹாரிசான்டல், வெர்டிகல். ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகல், எக்ஸ் ஆக்சிஸ்னா ஹாரிசான்டல். இங்க இருந்து 50 பிக்சலும் டாப்ல இருந்து பாட்டம். சோ அதுல இருந்து ஒரு 100 பிக்சலும் மூவ் ஆகிருக்கு. சோ அடுத்து என்னது அப்படின்னா ரொட்டேட். சோ ரொட்டேட் எதுல யூஸ் பண்ணுவோம்னா டிகிரிஸ்ல யூஸ் பண்ணுவோம். எனக்கு 20 டிகிரி அந்த எலமெண்ட் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இனிஷியலா அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷன் இது. அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்? ரொட்டேட் 20 டிகிரி. 20 டிகிரிக்கு அந்த எலமெண்ட்டை ரொட்டேட் பண்ணிருக்கேன். சோ அது என்ன ஆகிருக்கு? 2ஆம் மட்டும் 20 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. 20 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கா? சோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இது வந்து கிளாக் வைஸ்லயே நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ்லயே ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றீங்கன்னா, இப்படி 20 டிகிரின்னு குடுக்கணும். இதே ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க ரொட்டேட் பண்றீங்கன்னா, -20 டிகிரின்னு குடுக்கணும். சோ -20 டிகிரின்னு குடுத்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நமக்கு 20 டிகிரி மூவ் ஆகும். ரொட்டேட் ஆகும். அடுத்து ஸ்கேல். ஸ்கேல் எதுக்கு அப்படின்னா, நம்ம சைஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு, டிக்ரீஸ் பண்றதுக்கு. ஸ்கேல்லயுமே இதே மாரி 2 ப்ராப்பர்ட்டி உண்டு. ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். செகண்ட்ல இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ என்னோட எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 1 மடங்கும் அது இருக்கிற சைஸ்ல இருந்து. இப்ப அது வந்து ஒரு ஆல்ரெடி அதோட விட்த் எவ்வளவு இருக்கு? 75 பிக்சல் இருக்கா? சோ இப்ப நான் ஸ்கேல் 1ன்னு குடுத்தேன்னா, எனக்கு விட்த்ல எந்த சேஞ்சும் வராது. இப்போ இதே நான் ஸ்கேல் வந்துட்டு இது வந்து 1 ஆ இது வந்து 1 பிக்சல் 1ன்னு குடுத்துருக்கேனா, சோ இருக்கிற அந்த விட்த் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனா நான் என்ன பண்ணியிருக்கேன் 2வது உள்ளது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ங்கிறது எத ரெப்ரசன்ட் பண்ணும்? அதோட ஹைட்ட ரெப்ரசன்ட் பண்ணும். அதோட ஹைட் ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? 25 பிக்சல் இருக்கு. பட் நான் இங்க ஸ்கேல்ல அத வந்துட்டு என்ன பண்ணி என்னவா மாத்திட்டேன்னா 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். இங்க 2ன்னு குடுத்ததுனால 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அப்ப ஆல்ரெடி இருக்கிற 25 பிக்சல் ஹைட்ட விட 2வது அந்த எலமெண்டோட ஹைட் எப்படியா மாறிடும்? 50 பிக்சல் ஹைட்டா மாறிடும். பட் எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்தவரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னது? விட்த். சோ விட்த்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா விட்த்த நான் அப்படியே தான் 1 மடங்கு அப்படியே குடுத்துருக்கேன். சோ அதனால எனக்கு எந்த சேஞ்சஸும் வராது. பட் ஹைட்ட நான் 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன் இங்க. ம். ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஹைட், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது விட்த். சோ நான் இங்க எக்ஸ் ஆக்சிஸ் 1ன்னு குடுத்துருக்கிறதுனால அந்த 75 பிக்சல் அது அப்படியே இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல நான் 2ன்னு குடுத்துருக்கேன். சோ ஹைட் 25 பிக்சலா இருக்கிறது எனக்கு இங்க வந்து ஹைட் வந்து 50 பிக்சலா ஹைட் மட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. விட்த் அப்படியே தான் இருக்கு. இனிஷியலா உள்ள எலமெண்ட்டுக்கும் இதுக்கும் விட்த் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹைட் மட்டும் இன்கிரீஸ் ஆகும். சோ ஸ்கேலுங்கிறது வந்துட்டு அந்த எலமெண்டோட சைஸ், விட்த், ஹைட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் எக்ஸ், 2வது இருக்கிற எலமெண்ட் வந்து என்னது? ஒய் ஆக்சிஸ ரெப்ரசன்ட் பண்ணும். இத நீங்க தனித்தனியாவும் குடுத்துக்கலாம். இப்ப ஸ்கேல் எக்ஸ்ன்னு குடுத்துட்டு 2ன்னு குடுத்துருக்கேன். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 2 மடங்கு ஆல்ரெடி இருக்கக்கூடியதோட
எவ்வளவு 75 பிக்சலா? அதை விட என்ன ஆயிருக்கு? டபுள் டைமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 75 பிக்சல்ல இருந்து டபுளா இன்க்ரீஸ் பண்ணா எத்தனை பிக்சல் இன்க்ரீஸ் ஆகும்? அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒய்யையும் தனியாவும் கொடுத்துக்கலாம். ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய்ன்னு தனித்தனியா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ மட்டும் நான் என்ன இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்கேல் ஒய்ன்னு கொடுத்து 2 கொடுத்துருக்கேன். சோ அந்த ஒய் ஆக்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. மொத்தமாவும் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஸ்கேல்னு கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அடுத்து ஒய் ஆக்சிஸ் அப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கேல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து 2, ஸ்கேல் ஒய் அப்படின்னு கொடுத்து 2 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்கியூ. ஸ்கியூ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் 20 டிகிரி அண்ட் தென் 10 டிகிரி மூவ் பண்றேன்னா, இது வந்துட்டு நார்மலா ரொட்டேட் ஆகாம ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்ப நார்மலா ஒரு எலிமெண்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா என்ன ஆகும்? அந்த பாக்ஸே அப்படியே டைரக்டா ரொட்டேட் ஆகும். பட் இங்க என்ன ஆயிருக்குன்னா, அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மொத்தம் ரொட்டேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் எஃபெக்ட்ல எனக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நான் ஸ்கியூ கொடுத்துக்கணும். சோ அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற பேராமீட்டர் எக்ஸ், ரெண்டாவது கொடுத்திருக்கிற பேராமீட்டர் 10 டிகிரி. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 20 டிகிரியும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 10 டிகிரியும் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த மாதிரி அது ரொட்டேட் ஆயிருக்கு. ஸ்கியூவும் ரொட்டேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கியூல என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா ரொட்டேட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மொத்தம் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட்ல வெறும் அந்த பாக்ஸ் மட்டும் தானே ரொட்டேட் ஆயிருச்சு. பட் ஸ்கியூல அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்டும் சேர்த்து ரொட்டேட் ஆகும். அதான் ஸ்கியூ. ஸ்கியூவையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ரெண்டுத்தையுமே ஒரே பேராமீட்டரா கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்கியூ 20 டிகிரி 10 டிகிரி, இதே ஸ்கியூ எக்ஸ் 20 டிகிரி, ஸ்கியூ ஒய் 10 டிகிரி, அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தனித்தனியாவும் கொடுக்கலாம். சோ இப்ப மேட்ரிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நம்ம பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரே இதுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது ஸ்கேலு, ரெண்டாவது இருக்கக்கூடியது ஸ்கியூ. சோ ஸ்கேலோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1. தட் மீன்ஸ் அதோட வித்து வித்து வந்துட்டு ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு. சோ அது அப்படியே இருக்கு. சோ 1னா அது சேஞ்ச் ஆகாது தானே. சோ வித்து அப்படியே இருக்கு. அடுத்து ஸ்கியூ வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. சோ அது 0ன்னு கொடுத்துருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம். அடுத்து ஸ்கியூ எக்ஸ். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 0.5 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? அது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணிருக்காங்க. சோ ஒண்ணும் இல்ல, மேட்ரிக்ஸ்ங்கிறது நீங்க தனித்தனியா டிரான்ஸ்லேட் ஸ்கியூ அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் இந்த மேட்ரிக்ஸ் உள்ள குடுத்துட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும். பட் நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். Okay? நம்ம இந்த டிரான்ஸ்லேட் ஸ்கியூன்னு தனித்தனியா தான் கொடுப்போம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? என்னெல்லாம் இது வந்துட்டு அடுத்து வந்துட்டு என்னதுன்னா ரொட்டேட். சோ ரொட்டேட்ல என்னது அப்படின்னா, ரொட்டேட் நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ரொட்டேட்ல தான் இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஒய் ஆக்சிஸ வச்சுதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? ரொட்டேட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், சைஸ சேஞ்ச் பண்ணலாம். பட் இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம்னா 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொட்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி Z ஆக்சிஸ்லயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மூவ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணிருக்காங்க, ரொட்டேட் பண்ணிருக்காங்க 150 டிகிரி. இது ஒய் ஆக்சிஸ்ல 150 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. Z ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது எப்படி அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆயிடும். ஸோ வந்து 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ்ட்ராவா Z ஆக்சிஸ் வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்? ரொட்டேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து ரொட்டேட்டுக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே, மத்ததுக்கெல்லாம் கிடையாது. டிரான்ஸ்லேட்டு அண்ட் தென் ஸ்கியூ இதுலலாம் நீங்க ஒன்லி எக்ஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அதை வச்சு மட்டும் தான் நீங்க மூவ் பண்றதா மூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ரொட்டேட்ல மட்டும் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிள். எக்ஸ் ஒய் இசட் மூணுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோ நம்ம 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். டிரான்ஸ்லேட்டுங்கிறது ஒரு எலமெண்ட்டை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது, ரொட்டேட் ஒரு எலமெண்ட்டை ரொட்டேட் பண்றதுக்கு, ஸ்கேல் ஒரு எலமெண்டோட சைஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு. 1ன்னு கொடுத்தனா அப்படியே இருக்கும் அந்த சைஸ். 2ன்னு கொடுத்தனா ஆல்ரெடி இருக்கிற சைஸை விட 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் இதோட சைஸ். ஓகே, இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குல அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கியூங்கிறதும் ரொட்டேட் மாதிரி தான். பட் அதோட டெக்ஸ்ட் மொத்தட்டும் உங்களுக்கு ஸ்லாண்டிங்கா ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்கியூ யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் டிகிரீஸ்ல கொடுப்போம். ரொட்டேட்டுக்கும் ஸ்கியூக்கும் பேராமீட்டர்ஸ்லாம் என்ன கொடுப்போம்? டிகிரீஸ்ல கொடுப்போம்.
Okay, there are 5 types. Understand, Acha? Transforms. Okay. ஓகே. நாளைக்கு வந்துட்டு நம்ம இத இத டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம்ல. இதான் அனிமேஷனோட பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம வந்துட்டு அனிமேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்குள்ள என்டர் ஆயிடுவோம். பேசிக்கா இவ்வளவுதான் சிஎஸ்எஸ். ஸோ கிரிட் பார்ப்போம். கிரிட் மீடியா கொரிஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்குள்ள என்டர் பண்ணலாம். எனி டவுட்ஸ்லாம் கேட்கலாம். என்ன செஷன் என்டர். தேங்க் யூ.